இன்னொரு கேள்வி தாரே மார்க் பண்ணிட்டு போங்க சரியா? ஒரு கேள்வி தந்த போதாது இல்லையா? சோ முதலாம் கேள்வி அகைன் வாசிக்கிறேன் பாத்துங்க. 16% கூட்டு வட்டிக்கு 50,000 ரூபாவை கடனாக பெற்ற ஒருவர் ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை யாது? அது முதலாம் கேள்வி. இரண்டாவது கேள்வி வட்டி தொகை யாது? இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது. அது எல்லாரும் சரிதானே? அந்த கேள்வி எழுதிட்டீங்க தானே? டிசி இன்னமும் இருக்க சொல்லுங்களேன். ரைட் இன்னொரு சொல்லவா? எவ்வளவு சொல்லணும்? ஃபுல்லா ஆரம்பத்திலேயே சொல்லணுமா? எவ்வளவு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கடா அது சொல்லலாம். அந்த செகண்ட் கேள்வி ரெண்டாவது கேள்வி மட்டும். வட்டி தொகை யாது? வட்டி தொகை யாது? சரியா? அது எழுதினீங்களா? இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது என்று சொல்றது எழுதினீங்களா? ஓ டீச்சர். ரைட். அப்ப அடுத்த கேள்வி இது ஒரு கேள்வி ஹோம்வொர்க். இப்ப அடுத்த கேள்வி எழுதிங்க. 8% கூட்டு வட்டி. 8% சரியா? போர்ட்ல எழுதி காட்டணுமா யாருக்கு சரி? இந்த கேள்வியை முடிச்சோம்னா அடுத்தது வாடகை கொள்வனவுக்கு போகலாம். ரைட் இன்னும் ஒரு 3 கேள்வி மட்டிக்குது. அந்த கேள்வியை முடிச்சிட்டோம்னு சொன்னால் நான் வாடகை கொள்ளளவு படி தருவேன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? புக்ல உள்ள வாடகை கொள்ளளவு இல்லாம அதுக்கு முன்னுக்குள்ள கூட்டு வட்டி தொடர்பான கேள்வி எல்லாம் புக்ல செஞ்சு பாருங்க. இப்ப நாங்க நிறைய விஷயம் படிச்சுட்டோம் தானே. வாடகை கொள்ளளவுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் உங்களால செய்யலாம். என்ன படித்தந்தாச்சு. இப்ப கேள்வி தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு 3 கேள்வி மாட்டிக்கு அது பிறகு வாடகை கொள்ளளவு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் எக்ஸாம்ல கலந்து தானே வார பாத்திப்பேன். நீங்க பாஸ் பேப்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. நான் சொன்னேன் வாடகை கொள்ளளவு படிக்காதால எல்லாம் படிச்சுட்டு பாஸ் பேப்பர் பார்ப்போம்னு சொல்லி ரைட். அடுத்த கேள்வி வந்து என்ன? இதை அளிக்கிறேன். 8% கூட்டு வட்டிக்கு 8% கூட்டு வட்டி. 8% கூட்டு வட்டிக்கு 1 லட்சம் ரூபாவை 1 லட்சம் 100,000 எழுதுங்க. இப்படி 1 லட்சம் சிலர்களுக்கு எழுத தெரியாது. பாருங்க 100,000 100 போட்டு 1000க்கு 3 பூஜ்ஜியம். 100,000 தானே 1 லட்சம். 8% கூட்டு வட்டிக்கு 100,000 ரூபாவை கடனாக பெற்ற ஒருவர் முதலாம் கேள்வி ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை யாது? ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை யாது? பிரக்கெட்ல போட்டுங்க. இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது. இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது. சரி எழுதிட்டீங்களா அந்த கேள்வி? எல்லாரும் சரியா? Recording in progress. ரைட். அடுத்த கேள்வி சொல்லவா? இன்னொரு கேள்வி எழுதிங்க. 14% கூட்டு வட்டிக்கு நீங்க நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்கு இந்த கேள்விகள் இலகுவாகும். அதனால நான் கேள்வி தரேன்னு சொல்லுதீங்க சரியா?
ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஈஸி. இல்லாட்டி உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு டைம் தர நேரம் அதில் மிச்சம் படிச்சுப்படாது. நல்ல ஹோம்ஒர்க் நிறைய கேள்வி தந்துட்டேன்டா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட எடுத்துட்டு வந்தால் எக்ஸ்பிளைன் பண்ற மட்டும்தான் இருக்குது. ரைட். அடுத்த கேள்வி 14%. 14 14% கூட்டு வட்டிக்கு 14% கூட்டு வட்டிக்கு 90,000 90,000 கடனாக பெற்ற ஒருவர் 9,000 எழுதிராதீங்க 90,000 போர்டு எழுதி தனிக்கிறேன் பார்த்து எழுதிங்க. 14% கூட்டு வட்டிக்கு 90,000 கடனாக பெற்ற ஒருவர் 2.5 வருட முடிவில் 2.5 வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டித் தொகை யாது? செலுத்த வேண்டிய வட்டித் தொகை யாது? இதில் உள்ள கேள்வி எல்லாம் தந்து விட்டு அப்போ ட்ரை பண்ணியிருந்தானே இல்லையா? இன்னொரு 3 கேள்வி தான் நிற்கிறேன். அதை மார்க் பண்ணிட்டு போங்க. நீங்க குயிக் எழுதலாம் தானே. இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நாளைக்கு குயிக்க விளாபடுத்திடும். இந்த கேள்வி சரியா? அடுத்த கேள்வி சொல்லவா? ஓகே டீச்சர். எல்லாரும் சரியா? அடுத்த கேள்வி. ஏன் யாரும் சத்தம் இல்லை? அடுத்த கேள்வி சொல்லவா? ஒருத்தர் தானே சொன்னீங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. அடுத்த கேள்வி. ஆண்டுக்கு 8% படி ஆண்டுக்கு 8%. இப்ப ஆண்டுக்குன்னா என்ன? வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்றதுதான் அந்த ஆண்டுக்கு. அந்த சொற்கள் தெரியாம சிலாக்கள் கஷ்டப்படுவீங்க. சிலாக்கள் ஆண்டுக்குண்டா எத்தனை யோசிக்கிற அப்படி இல்லை. ஆண்டுக்குண்டா அதுவும் ஒரு வருடத்துக்கு. ஆண்டுக்கு 8% படி ஆண்டுக்கு 8% படி 70,000 ரூபாவை எல்லாம் போர்டில் எழுதிக்கிட்டு பெருமானங்கள் அதில் கொஞ்சம் கஷ்டமானங்கள் பார்த்து எழுதிங்க. சரியா? ஆண்டுக்கு 8% படி 70,000 ரூபாவை கடனாக கொடுக்கும் வங்கி ஒன்றின் 70,000 ரூபாவை கடனாக கொடுக்கும் வங்கியொன்றின் இரண்டு வருட எளிய வட்டிக்கும் 2 சொற்கள் எழுத வேணாம். 2 நம்பரை போடுங்க இலக்கத்தை. சோ 2 வருட எளிய வட்டிக்கும் 2 வருட எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும்
இடையிலான 2 வரிசை எளிய வட்டி 2 வரிசை கூட்டு வட்டி ரெண்டையும் தனித்தனியா கண்டு அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு நீங்க காணணும். அதுதான் இந்த கேள்வி. 2 வருட எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? வித்தியாசம் எவ்வளவு? எழுதிட்டீங்களா? ஆம் டீச்சர். பின்ன 2 கேள்விக்குதான் மிச்சம் தர இல்லை நான் உங்களுக்கு. சரி, அந்த 2 கேள்வியும் நான் அடுத்த கிளாஸ்ல தரேன் உங்களுக்கு. இப்ப இதை நீங்க ஹோம்ஒர்க் தானே உங்களுக்கு. அப்ப ஹோம்ஒர்க்ன்றதால நல்லா யோசிச்சு செய்யுங்க. சரியா? இப்ப தொடர்ச்சியா கிளாஸ் வந்த ஆக்களுக்கு என்ன சரி ஐடியா ஆயிக்கும். இப்ப என்ன நடக்குது எப்படி விளங்கும். இடையில இன்றைக்கு வந்த ஆக்களுக்கு சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாயிக்கல. கஷ்டம் இல்லை, ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் புதுசா விளாம்படுத்துறேன் இல்லையா? சோ விளங்கும் நினைக்கிறேன். தொடர்ச்சியா வார ஆக்களுக்கு எல்லா விஷயமும் திரும்ப திரும்ப செயல்படுது. அதனால ஆனா நீங்க என்ன செய்யணும்னா முதலாம் கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருந்து பாருங்க. இப்ப ஏற்கனவே எத்தனை கிளாஸ் நடந்திருக்குது? ரெண்டு மேத்ஸ் கிளாஸ் நடந்திருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வராதாக்கள் அந்த 2 மேத்ஸ் கிளாஸையும் ஆர்டர் படி முதலாவது மேத்ஸ் கிளாஸ் முதலாவது பாருங்க, 2வது மேத்ஸ் கிளாஸ் 2வது பாருங்க. இது விளங்காட்டி இந்த கிளாஸ் வந்த ஆக்கள் நான் நோட் பண்ணி தனிக்கிறேன். இது விளங்க இல்லாட்டி ரெக்கார்டிங் கேளுங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன். அப்ப ரெக்கார்டிங்கை பார்த்து திரும்ப இன்னொரு முறை என்ன சரி டவுட் இருந்தா அவர்த்த மட்டும் சரி திரும்ப பாருங்க. திரும்ப எல்லாம் வச்சுட்டு பார்க்க வேணும். சும்மா டைம் வேஸ்ட் இல்லையா? அந்த நேரத்துக்கு இன்னொரு பாடம் படிக்கலும். உங்களுக்கு விளங்காத செக்ஷன்ஸ் இருந்தா அவடத்த மட்டும் திரும்ப இந்த ரெக்கார்டிங் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு அந்த விளங்காத இடத்த மட்டும் திரும்ப பார்த்துக்கலும். ஸோ அப்படி சும்மா ரெக்கார்டிங் வந்துட்டும் திரும்ப ரெக்கார்டிங் பார்க்க வேணாம். விளங்காட்டி மட்டும் திரும்ப பாருங்க. இன்றைக்கு வந்த ஆக்களை நான் மார்க் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்த ஆக்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தா பிரச்சனை ரெக்கார்டிங் கேளுங்க தரையிலும். சில ஆக்களுக்கு ஜாயின் பண்ணலாத இது இருக்குது, அந்த காரணங்கள் அனுப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் ரெக்கார்டிங் தருவேன். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகி தான் சென்ட் பண்ணப்படும். கேட்டா மட்டும் ரைட். இப்போ தந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்போ நாளைக்கு 7 மணி ஆகங்காட்டி நல்லா டைம் இருக்குது தானே. இப்போ போயிட்டு உங்களுக்கு செஞ்சிடலும் இந்த கணக்கு. இப்பயே செஞ்சாங்கன்னா இன்னும் பிரயோசனமாக இருக்க வேண்டாம். படிச்சா இப்போ தானே படித்து முடிச்சதோட கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செஞ்சீங்கன்னா லேஸ் ஆகிக்கும். நாளைக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. திரும்ப கொஞ்சம் பார்க்கணும். படிச்ச டைமோட கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சு மீட்டிடணும். அப்படி தொடர்ச்சியா படிக்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துல நிற்கும். இதுலயும் சில பேர் கவரேஜ் இல்லாம போயிட்டு வந்திருப்பீங்க, லெஃப்ட் ஆகி ஜாயின் ஆகிப்பீங்க. ஸோ மெசேஜை போடுங்க, நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஸோ இன்றைக்கு இல்லை நாளைக்கு காலையில மாதிரி மார்னிங் மாதிரி ரெக்கார்டிங் சென்ட் பண்ணி வைக்கிறேன். மார்னிங் இல்லாட்டி நாளைக்குள்ள அனுப்புவேன். சரி? இன்றைக்கு நைட்டுக்குள்ள அனுப்புறது கஷ்டம், அது கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் லேட் ஆகுதுனால நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களை யாரும் சரி டவுட் இருந்தால் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்பிடலும். நாளைக்கு இதே டைம் 7 மணி ஜாயின் ஆகுங்க. சரியா? இன்னைக்கு படிச்சதுக்கு என்ன டவுட் இருக்கிறா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல. மற்ற ஆக்களுக்கு டவுட் இருக்கிறா? இதுல இருக்கிற எல்லாருமே எனக்கு மெசேஜ் போட்டுவாங்க தானே. திவாச தெரியும், அப்ரோச் தெரியும், அனா போட்டீங்க, ஹிஸ்மாவை தெரியும், ருஸ்தாவை தெரியும். சாத் மெசேஜ் போட்டிக்கிறீங்களா? சாத் எஸ் போட்டு தாங்கிறீங்க இல்லையா? ரைட். சில ஆக்கள் எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க. நல்ல பேர் சும்மாவே பாடமாயிடும். எஸ் சாது மெசேஜ் போட்டு தான் நிற்கிறீங்க. அப்போ எல்லாரும் போட்ட ஆக்கள் தான் ஜாயின் பண்ணி, புதிய ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதிய ஆக்கள் யாரும் சரி ரெக்கார்டிங் பார்த்தாலும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் அனுப்புவீங்க. ரைட்? அப்போ தான் எனக்கு எந்த ஒரு கிளாஸ் டீட்டெயில்ஸ்னாலும் நான் ஸ்டேட்டஸில் போடுவேன், எடுத்துக்கோங்க, பார்க்கவும் இல்லை சார். ஓகே, அப்போ நான் கிளாஸை முடிப்போம். இன்றைக்கு கட்டாயம் வந்த ஆக்கள் இன்றைக்கு வராதவங்க ரெக்கார்டிங் பார்க்குறவங்க எல்லாரும் நாளைக்கு நேரடி கிளாஸில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு லேட்டாக தான் கிடைக்கும். நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சும் பிறகு தான் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ரைட்? ஸோ அதனால் நேரடியாக வாங்க கிளாஸுக்கு நாளைக்கும். ஓகே, அப்போ கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.